ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கிரேவி ரெசிபி. ஹெல்த்தியான மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்காம ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பட்டாணி பால்கறி. இந்த கிரேவி ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பால்கறிக்கு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சுக்கிறேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட நான் காஞ்ச பட்டாணி நைட் ஃபுல்லாக ஊற வச்சு 1 கப் எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சுன்னா வேக வைக்க தேவையில்ல. இப்போது உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் விசில் போட்டுடலாம். 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பில் தேங்காய் துருவல் 1 கப் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 4-5 முந்திரி, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி கடப்பா குருமா செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் அதில் பாசிப்பருப்பு வேக வச்சு சேர்த்துருப்போம். இதில் அதெல்லாம் எதுவும் சேர்க்கல. இந்த கிரேவி ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் இதில் 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து இது எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் மிளகா பொடியோ இல்லை வேறு எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டாலாம் வதங்க தேவையில்லை. சும்மா லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் அது சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களோட கிரேவி திக்னஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேன். சப்பாத்திக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் இன்றைக்கி இந்த கிரேவி சப்பாத்திக்கு தான் செய்கிறேன். அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கிறேன். இதிலிருந்து உருளைக்கிழங்கெல்லாம் நான் தனியாக எடுத்துட்டேன். தண்ணி வேக வச்சோம் இல்லையா, அது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த குருமா செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. ஒரு 20 மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வைக்கிற டைம் தான். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இது எதுவும் மசிக்கலாம் இல்லை, அப்படியே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி பால்கறி ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.